ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம தோட்டத்திலேயே காய்ச்ச பம்கின் வச்சு எப்படி நல்ல சூப்பரான ஹெல்த்தியான சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பம்கினை வந்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அப்பப்போவே அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பருப்பு வந்து நல்லா கழுகிட்டு வாசி வந்து அந்த கப்பில் போட்டிருக்க பருப்பு அதை கழுகிட்டு சுத்தம் பண்ணிட்டு இப்போ வந்து பம்கின் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கேரட் வந்து ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பம்கின் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன், அரைவாசி வெங்காயம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க வேணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது, ஈஸ்டர்னோட சாம்பார் பவுடர். எங்கள் வீட்டில் யார் எப்போ சாம்பார் வச்சாலுமே இந்த ஈஸ்டர்ன் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி தான் வைக்குவோம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பருப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க, பம்கின் நிறைய போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உடஞ்சி அந்த காய் எல்லாமே வந்து நல்லா உடஞ்சி குழைவா ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நெல்லிக்காய் சைஸில் நோட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா எவ்வளோ கட்டி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து அதை வந்து லிக்விட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து மல்லி இலை தூக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறமா இது தாளிப்பு தான் செய்யணும். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருச்சுங்க. இது ஹோட்டல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. பருப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு பம்கின் வந்து ஜாஸ்தி சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெல்லம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இந்த சாம்பாருக்கு, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கேரளா ஸ்டைலில் பம்கின் சாம்பார் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளா ஃபுட்டும் ஹெல்த்தி ஃபுட்டு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.